இன்றைக்கு குஜராத்தின் அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையம் நோக்கி புறப்பட்ட விமானம் ஒரு பெரு விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. ஏர் இந்தியாவின் AI-171 ஓடுதளம் 23 கிளம்பி இருக்கிறது. கிளம்பிய 2 நிமிடங்களில் அது நொறுங்கி விழுந்திருக்கிறது. பெரும் தீ விபத்தும் ஏற்பட்டிருக்கிறதை நாம் கவலையோடு பார்க்கிறோம். பெரும் துன்பம் தரக்கூடிய விஷுவல்ஸ் இன்னைக்கு மீடியா எங்கும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. துரதிருஷ்டவசமானது. நிச்சயம் ஒரு விமான விபத்து என்பது ரொம்ப அபாயகரமானது, எல்லோரையும் உலுக்கக்கூடியது, யாரையும் விமானத்தில் பயணம் செய்ய முடியாத அளவு ஒரு பயம் தரக்கூடியது. இந்த விபத்து நடைபெற்றிருக்கவே கூடாது. இது அனைவருக்கும் ஒரு பெரிய அச்சத்தை விதைத்திருக்கிறது. ஆனால் ஒரு விமானம் ஏறக்குறைய 9 மணி நேரம் அது அகமதாபாத்திலிருந்து கேட்விக்கு செல்ல வேண்டிய விமானம். அப்படி ஒரு ஃபுல் ஃபிளைட், ஏறக்குறைய அதோடைய கெப்பாசிட்டிக்கு அப்படியே 90% அதில் மக்கள் இருக்காங்க. ஏறக்குறைய 230 பயணிகளும் 12 குழுவினரும், 2 பைலட் மற்றும் 10 பணியாளர்கள் உள்ளிட்ட குழுவினரும், அனுபவம் வாய்ந்த ஒரு குழு அதில் இருந்திருக்கிறது. அப்படி ஒரு விமானம் கிளம்பி இருக்கிறது. அந்த விமானம் ஏறக்குறைய ஒரு விமானம் இப்படி ஒரு 9 மணி நேர பயணத்துக்கு கிளம்புகிறது என்றால் அதில் பயணிகள், அவர்களுடைய லக்கேஜ், கார்கோவும் ஏற்றியிருப்பார்கள். இதெல்லாம் விட முக்கியம், அந்த விமானம் தன்னுடைய எரிபொருள் கொள்ளளவில் முழுமையான எரிபொருளை அது வைத்திருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது. ஒரு வகையாக ஒரு விமானத்தில் ஒரு விபத்து நடைபெறுகிற நேரம் அதில் முழுவதுமாக ஃபியூவல் இருக்கிறது ரொம்ப பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அப்படி ஒரு விமானம் கிளம்பிய 2 நிமிடங்களிலே அது போய் ஒரு குடியிருப்பு பகுதிக்குள் விழுகிறது. ஒரு மருத்துவமனை, அந்த மருத்துவமனை ஒட்டிய ஒரு மருத்துவ மாணவர்களுக்கான விடுதி, அந்த விடுதியின் மீது போய் விழுந்திருக்கிறது. பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறம் இந்த ட்ரீம் லைனர் விமான சீரீஸை எடுத்து பார்த்தால் போயிங் நிறுவனத்துக்கு மிக முக்கியமான விமான சீரீஸாக இந்த 787 கருதப்படுகிறது. ஏறக்குறைய 2 சீரீஸ் இருக்கு. அதுல 787-7ம் 8ம். அப்படி இந்த சீரீஸை பொறுத்தவரை இந்த விமானம் என்பது உலக அளவில் பெரிய நம்பகத்தன்மை வாய்ந்த விமானமாக கருதப்படுகிறது. ஏறக்குறைய இன்றைக்கு ட்ரீம் லைனர்கள் என்பது உலகம் முழுவதிலும் ஏறக்குறைய 1189 விமானங்கள் பறந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் ஏர் இந்தியா மட்டுமே ட்ரீம் லைனர்களை ஏறக்குறைய 34 விமானங்களை வைத்திருக்கிறது. இப்படியான லாங் ஹால் பிளைட்ஸ் அனைத்திலும் அந்த விமானங்கள் தங்கு தடையின்றி போய்கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய இன்னொரு புறம் ட்ரீம் லைனர் சீரீஸில் நிகழ்ந்த முதல் விபத்தாக இந்த விபத்து பார்க்கப்படுகிறது. ட்ரீம் லைனர்கள் அவை சர்வீஸுக்கு வந்ததிலிருந்து விபத்துக்குள்ளானதே இல்லை என்பதால் போயிங் நிறுவனம் உள்ளிட்டவர்கள் இந்த விபத்தை மிகவும் கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அந்த விமானம் புறப்பட்ட 2 நிமிடங்களிலேயே பைலட்டுகள் ஒரு மேடே கால ஏடிசிக்கு கொடுத்திருக்காங்க. அந்த மேடே கொடுத்த பிறகு ஏடிசியால அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியல. அந்த விமானம் விபத்துக்குள்ளாகிறது. அந்த விமானத்தினுடைய காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர்ஸ் கிடைத்தால்தான் என்ன நிகழ்ந்தது என்பதை பற்றிய முழுமையான விவரங்கள் நமக்கு கிடைக்கும். இருந்த போதிலும் இந்த ட்ரீம் லைனர் சீரீஸ் விமானங்கள் அப்படி ஃபெயிலியராக வாய்ப்பே இல்லை. ஒற்றை என்ஜின் ஃபெயிலியர் ஆனால் கூட ஒற்றை என்ஜினோடு இந்த விமானம் பறக்கும் தன்மை வாய்ந்தது. குறிப்பாக லாங் ஹால் பிளைட்ஸ் பார்க்கும்போது இந்த விமானங்கள் பனித்துருவங்களின் மீது பறக்கும் தகுதி படைத்தவை. செர்பியாவை போன்ற பாலைவனங்களின் மீதும் பறக்கும் தகுதி வாய்ந்தவை. அப்ப சிறிய விமானங்கள் இப்படியான ஒரு டேரிங்கான பாதைகளை எடுக்காது. சிறிய விமானங்கள் ஏறக்குறைய ஏதேனும் ஒரு ஃபெயிலியர் என்றால் அந்த விமானத்தின் ஓடு பாதையிலிருந்து 1 மணி நேரத்துக்குள் அவை ஒரு விமான நிலையத்தில் போய் இறங்குவதற்காகவே அவைகளின் பாதை வடிவமைக்கும். ஆனால் ட்ரீம் லைனரால் ஒரு 6 மணி நேரங்கள் பயணம் செய்து அருகாமையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் போய் பாதுகாப்பாக இறங்க முடியும். அப்படி ஒரு ரொம்ப ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட ஒரு மிராக்குலஸ் என்ஜினாக இந்த GE என்ஜின்கள் பொருத்தப்பட்ட
நடத்தப்பட்ட இந்த ட்ரீம் லைனர் சீரீஸ் பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த விமான விபத்து எப்படி நடைபெற்றிருக்கும் என்பது குறித்த பல்வேறு விதமான விசாரணைகள் இனி நடைபெற வேண்டுமானால் நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக ஒரு பறவை அடித்தால், ஒரு பேர்டு ஹிட்டால் ஒரு என்ஜின் ஃபெயிலியர் ஆகலாம். அப்படி ஃபெயிலியர் ஆனால் கூட ஒற்றை என்ஜின் தான் ஃபெயிலியர் ஆகும். இல்ல ஹைட்ராலிக் லீக்ஸ் ஏற்பட்டிருக்கலாமா, அதோடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஆயில் இதெல்லாம் வெளியேறி ஏதேனும் ஒரு ஹைட்ராலிக் லீக் ஆக இருக்க வாய்ப்பு இருக்கா, அல்லது பிளாப் மால் ஃபங்க்ஷன் நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, விமானத்தினுடைய ரெக்கைகள் திறந்து மூடக்கூடிய ரெக்கைகள், இந்த ரெக்கைகளின் விளையாட்டில் தான் ஒரு விமானம் பறப்பதும் கீழே இறங்குவதும் நடைபெறுகிறது. அப்ப அப்படியான ஒரு பிளாப் மால் ஃபங்க்ஷனாக இது இருக்கலாமா என்றெல்லாம் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இல்லை என்றால் அகமதாபாத்தினுடைய வானிலை எப்படியாக இருந்தது, இந்த விமானம் கிளம்புகிற நேரம் அங்கே எதுவும் புயலா அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை. புயல் எல்லாம் அங்க நமக்கு இப்ப இந்த கிடைக்கக்கூடிய விஷுவல்ஸை எல்லாம் பார்க்கும்போது அங்கே நிதானமான வானிலை தான் இருக்கிறது. ஏனென்றால் இவ்வளவு அந்த தீ விபத்து ஏற்படுகிறது, கரும்புகை போய்கொண்டிருக்கிறது. மக்கள் எல்லாம் போய் அந்த வீடியோவை எடுத்து பல்வேறு மொபைல் போன்களிலே பதிவு செய்யப்பட்ட வீடியோக்கள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. அப்ப நிச்சயமாக வானிலையில் பெரிய பிரச்சனை இருப்பதாக தெரியவில்லை. இருப்பினும் இன்னும் துல்லியமான தகவல்கள் வந்த பிறகுதான் நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்படியான ஒரு நம்பத்தகுந்த ட்ரீம் லைனர் சீரீஸ் விமானம் என்பது ஒரு 700-800 அடி பறக்கங்குள்ள அதோடைய த்ரஸ்ட் கிடைக்காமல் அது விழுவது என்பது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. அதனால் இந்த விபத்து என்பது ஏறக்குறைய ஒரு பெரிய கவனமாக உலகம் முழுவதிலும் பார்க்கப்படுகிறது. உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஆய்வு நிறுவனங்கள் இந்த விமான ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியினுடைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வைக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவினுடைய டிஜிசியோடு இணைந்து இந்த விவரங்களில் ஈடுபடுவார்கள். குறிப்பாக இந்த விமானத்தில் இருந்த பைலட் வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏறக்குறைய இந்த விமானத்தினுடைய சீனியர் பைலட்டாக இருந்த சுமித் சபர்வால் அவர்கள் ஏறக்குறைய 8200 மணி நேரம் இது போன்ற பெருவிமானங்களை பறக்கக்கூடிய அந்த பறத்தல் அனுபவம் பெற்றவர் என்பதும் இங்கே நமக்கு ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அதே போல ஃபர்ஸ்ட் ஆபீசர் கிளைவ் குந்தார் என்பவரும் 1300 மணி நேரம் லாக் வச்சிருக்கார். அப்ப அவரை விட முக்கியம் இந்த 8200 மணி நேரம் அவரை பற்றி எடுத்து படித்தால் அவர் அத்தனை அனுபவம் வாய்ந்த, நிறைய நெருக்கடிகளை சந்தித்த, நிறைய நெருக்கடிகளிலிருந்து அவர் லட்சக்கணக்கான பயணிகளை பாதுகாப்ப இறக்கிய ஒருவராக கருதப்படுகிறார். ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரை அவர்களுக்கு தெரியும் 8200 மணி நேரம் லாக் என்பது அத்தனை சாதாரணமானதல்ல. ஒரு விமானியினுடைய வாழ்நாள் சாதனையாக அது பார்க்கப்படுகிறது. அப்படியான ஒரு காம்பினேஷன் இருக்கிற நேரம் இந்த விபத்து நடைபெற்றிருப்பது மிகவும் கவலை அளிக்கிறது. நிச்சயமாக நாம் கூர்ந்து இந்த விமான விபத்தை பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தொடர்ந்து விமானங்களிலே பறப்பவர்களுக்கு இது ஒரு அச்சத்தை தரும். நிச்சயம் இந்த விசாரணை முழுமையாக நடைபெற வேண்டும். இந்த விபத்தில் பலியான குடும்பங்களை நினைத்தால் குலை நடுங்குகிறது. ஏறக்குறைய அவ்வளவு பெரிய விபத்தாக இந்த விபத்தை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருப்பதாக வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் நம்பிக்கை அளிக்கிறது. இதுவரை ஒரு 110 பேர் இறந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். எஞ்சியவர்களில் பிழைத்தவர்களை எல்லாம் அருகாமை மருத்துவமனைகளில் சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் எஞ்சியவர்களை காப்பாற்ற வேண்டும். அரசு தொடர்ந்து பல்வேறு விதமான மீட்பு நடவடிக்கைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயம் இறந்தவர்களின் துயரில் நாம் முழுமையாக பங்கேற்க வேண்டும். அவ்வளவு துன்பமான ஒரு நிகழ்வு இது. ஏறக்குறைய 139 இந்தியர்களும் 53 பிரித்தானியர்களும் இந்த விமானத்தில் இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக கேட்விக்கில் அவர்களுடைய உறவினர்கள் எல்லாம் அவர்களை வரவேற்க அங்கே காத்திருப்பார்கள். ஆனால் இந்த விமானம் இன்றைக்கு இங்கே விபத்தாகி இருக்கிறது. நிச்சயமாக இந்த விபத்து துரதிருஷ்டவசமானது. இந்த விவரங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இதன் காரணங்களை ஆராய்வோம். உலகம் முழுக்க நடந்த பல்வேறு ஏவியேஷன் விபத்துகளை நான் அந்த விபத்து தொடர்பான டாக்குமெண்ட்ரிஸை பார்த்திருக்கிறேன் என்பதால் இன்னும் எனக்கு இந்த விபத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்கிற எண்ணம் எழுகிறது. நிச்சயம் இந்த துயரில் நாம் பங்கேற்போம். தொடர்ந்து இந்த விமானம் தொடர்பாக, இந்த விசாரணை தொடர்பாக வரக்கூடிய தகவல்களை உங்களோடு நான் பகிர காத்திருக்கிறேன். நன்றி.